ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டோனர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பசில் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பசிலில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரையாங்கிள்குள்ளே நம்பர்ஸ் இருக்குது, நடுவில் நம்பர்ஸ் இருக்குது. இந்த 3 பிக்சர்லேயும் அதே மாதிரி தான். 6, 9, 4, 11 இருக்குது சென்டரில். 2, 5, 4 சென்டரில் 7 இருக்குது. 4, 9, 1 சென்டரில் கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 6ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணிக்கிறோம், 6ஐயும் 9ஐயும் மைனஸ் பண்ணிக்கிறோம், 9ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா நம்பர்ஸையும் 4 கார்னர் இருக்கிறதையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போது 9 மைனஸ் 6 எடுத்துக்கலாம். 9 மைனஸ் 6 9 மைனஸ் 6 வந்து நம்மளுக்கு 3 கிடைக்கும். இந்த சைடு எடுத்துக்கலாம். அடுத்தது 9 மைனஸ் 4 எடுத்துக்கலாம். 9 minus 4 equal to 5 வரும். நெக்ஸ்ட்டு 6 minus 4 6 minus 4 எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். இப்போது இந்த நம்பர்ஸ் கிடச்சிருச்சா, இதை 3ஐயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 3 + 5 + 2 எவ்வளோ கிடைக்கும்? 10 கிடைக்குமா? 10 + 1 அப்படிங்கிறது வந்து நம்ம காமனாக ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணணும் அப்படின்னா 11 கிடைக்கும். இந்த 11 தான் வந்து சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் ஓகே. சேம் அதே மாதிரி தான் செகண்ட் ட்ரையாங்கிளும். செகண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இதே மாதிரி தான். 4 மைனஸ் 2 எடுத்துக்கலாம். 4 மைனஸ் 2 வந்து 2 தான். நெக்ஸ்ட்டு 4 மைனஸ் 5 பிக் நம்பர்லேருந்து போகுமா? 5 மைனஸ் 4 5 மைனஸ் 4 வந்து நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் 5 2 மைனஸ் 5 அதாவது 5 மைனஸ் 2 3 கிடைக்குமா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 5 6 கிடைக்கும். 6 கிடைக்கும். ப்ளஸ் 1 காமனாக ஆட் பண்ணுவோம். பண்ணணும் அப்படின்னா 7. இந்த 7 தான் இந்த சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ட்ரையாங்கிள் ஓகே. இதை வச்சு தேர்ட் ட்ரையாங்கிள் ஆன்சர் என்ன அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாமா? அப்போ என்ன பண்ணுவோம்? 4 மைனஸ் 1 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. 1 மைனஸ் 9 8 கிடைக்கும். 9 மைனஸ் 4 5 கிடைக்கும். இப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 8 3 11 11 + 5 16. இப்போ 16 + 1 காமனாக ஆட் பண்ணுவோம். 17 கிடைக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ளே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா 17. இந்த ஃபஸ்ட்டு பசிலுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பசில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 + 2 = 17, 4 + 3 = 7 12, 6 + 4 = 10 24, 9 + 7 = 16 63, 8 + 3 = கொஸ்டின் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 7 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 5ஐயும் 2ஐயும் எகைன் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணணும்னா 7ஆ, மல்டிப்ளை பண்ணால் 5 × 2 10. அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ரோ ஓகேவா? செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். 4ஐயும் 3ஐயும் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 7 கிடைக்கும். 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12. இப்போ செகண்ட் ரோ ஓகேவா? தேர்டு ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். 6ஐயும் 4ஐயும் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 10 கிடைக்கும். 6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 24 கிடைக்கும். அது தேர்ட் ரோவில் கொடுத்துருக்குறாங்க. ஃபோர்த் ரோவ்லேயும் சேம் அதே மாதிரி தான். 9ஐயும் 7ஐயும் வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 16 கிடைக்கும். இதே மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 63 கிடைக்கும். இப்போ 16 63 ஃபோர்த் ரோ ஓகே. லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8ஐயும் 3ஐயும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 11 கிடைக்கும். இதே 8ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 24. அப்போ 1 1 24 11 24 தான் வந்து இந்த செகண்ட் பசிலுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு பசில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா 9 7 6 12 2 1 6 1 5 இந்த சென்டரில் இருக்கிற ஸ்கொயருக்குள்ளே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். இப்போ 9லேருந்து 7 போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 6 போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும்.
12லேருந்து 6 போச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 6 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதிலிருந்து இந்த ஸ்கொயருக்குள்ள ஆன்சர். இப்போ 2லேருந்து 1 போச்சு அப்படின்னு சொன்னால் 1, 6லேருந்து 1 போச்சு அப்படின்னு சொன்னால் 5. இதை வச்சு இந்த 2 ஸ்கொயரும் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இப்போ இதை வச்சு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ 5லேருந்து 1 போச்சு அப்படின்னு சொன்னால் 4. அப்போ 4 தான் வந்து இந்த தேர்டு பஸ்ஸுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பஸ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 4 = 56, 1 + 3 = 39, 1 + 2 = 24, 1 + 1 = கொஸ்டின் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ 1ஐயும் 4ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். 14. அப்போ 14 இன்ட்டு இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 56 கிடைக்கும். இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் செகண்ட் ரோவும் 1ஐயும் 3ஐயும் ஜாயின் பண்ணால் 13 இன்ட்டு இங்கே 3 இருக்குது, 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 39. அதுதான் இந்த செகண்ட் ரோவ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 1ஐயும் 2ஐயும் ஜாயின் பண்ணால் 12 இன்ட்டு இங்கே 2 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுனா நம்மளுக்கு 12 × 2 24 கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ஐயும் ஜாயின் பண்ணால் 11 இன்ட்டு இங்கே 1 இருக்குதா, இப்போ 1 இங்கே போட்டோம். இப்போ 11 × 1 வந்து என்னது 11 தான். அப்போ இந்த இடத்துல 11 தான் வரும். இப்போ ஃபோர்த்து பஸ்ஸுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம தமிழ் டூனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.